பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை வணங்கி 2027 முதலமைச்சராக பதவியேற்கின்ற எடப்பாடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, கொறடா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாநகராட்சி பகுதியில் 5வது வார்டுக்குட்பட்ட SRV நகரில் அமைந்துள்ள நியாய விலைக்கடை எண் 32 BB 105 சுமார் 1050 ரேஷன் கார்டுகள் உள்ளன. வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகின்றது. இந்த கடைக்கு சுமார் 4000 வீடுகள் உள்ளன. ஆகவே மேலும் இந்த பகுதியிலே குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கிட்டத்தட்ட 1248 வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளுக்கு அப்பார்ட்மெண்ட் என்ற பெயரிலே பல்வேறு தரப்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். ஆக மற்றும் கணக்கை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 8000 பேர்கள் வருகிறார்கள். ஆகவே அங்கே போதிய அமைச்சர் சொன்னது போதிய இடமும் உள்ளது. ஆகவே அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு, சுருக்கமான கேள்வி. தயவு கூர்ந்து சட்டமன்ற நிதி என்பது என்னுடைய தொகுதியிலே கிட்டத்தட்ட 4,20,000 வாக்காளர்கள் உள்ளார்கள். 3 கோடி என்பது பற்றாக்குறையாக உள்ள காரணத்தினால் இது அரசே இந்த கட்டடத்தை கட்டித்தர முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பொதுவாக நியாய விலை கடைகளை பொறுத்தவரையில் பல்வேறு நிதிகள், அதாவது அதுக்குன்னு தனியாக நிதி உருவாக்குறது இல்லை, கூட்டுறவு சங்கங்களில் இயங்கக்கூடிய கடைகளுக்கு தான் சொந்த கட்டடம் கட்டுறது, அதற்காக நிதி அனுமதிக்கப்படுகிறது. மற்ற இதுகளை கடைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பல்வேறு நிதிகள் எப்படி வருதுனாக்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி, அது மாதிரி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி மேம்பாட்டு திட்டம், இது போன்ற பல நிதிகள் மூலமாகத்தான் நியாய விலை கடைகளுக்கு கட்டடங்கள் கட்டப்படுவது வழக்கம், வாடிக்கை. அதைத்தான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 35,000க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் இருக்குது. இவை அனைத்துக்கும் ஒரே நேரத்தில் கட்டடம் கட்டுவதற்கான நிதி துறையில் இல்லை என்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அனைத்து கடைகளுக்கும் சொந்தமான கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 5,861 கடைகள் தான் வாடகை கட்டிடத்தில் இருக்குது. அதையும் எதிர்காலத்தில் விரைந்து உங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் வரக்கூடிய அந்த நிதிகளை பயன்படுத்தி நிச்சயமாக அதை கட்டி முடிக்கப்படும். உறுப்பினர் அவர்கள் விரைந்து வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தேமானால் உடனடியாக உங்களுடைய நிதியை ஒதுக்கீடுகளால் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். விஜயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் வடக்கு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியில் அங்கேரிபாளையத்திலே K2092 செட்டிபாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்தின் செயல் எல்லைகளான செட்டிபாளையம், தொட்டிபாளையம், மன்னரை ஆகிய பகுதிகள் உள்ளன. இச்சங்கத்தில் A மற்றும் B வகுப்பை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 4,800 பேர் உள்ளனர் உறுப்பினர்களாக. மேலும் இச்சங்கத்தின் கீழ் 28,650 குடும்ப அட்டைகள் உள்ளன. ஆகவே 28 பயனாளிகள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நியாய விலை கடைகள் 30 பணியாளர்களோடும் 2023-24 ஆண்டிலே ரூபாய் 59 லட்சத்தை லாபமாக ஈட்டியுள்ளது. ஆகவே இச்சங்கத்தை செட்டிபாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை நகர கூட்டுறவு சங்கமாக தரம் உயர்த்த அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய நோக்கம் எங்களுக்கு வெகுவாக தெரிகிறது. புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல. ஏன்னா அந்த நியாய விலை கடைகளை பொறுத்தவரையில் உணவுப் பொருட்களை இருப்பு வைத்து அதை பொதுமக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய இடம். ஆகவே அது எலித்தொல்லைகள், இன்னும் மழை காலங்களில் மழையில் நனைஞ்சிராமல் இருக்கிறது போகிறது, இதுகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான கட்டிடத்திலிருந்து அது இயங்குவது தான் பொருத்தமாக இருக்கும்
என்பதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை விரைந்து அனைத்தையும் சொந்த கட்டிடங்கள் பக்கா கட்டிடங்களில் இயங்குவதற்கு என்று அறிவித்து இந்த 4 ஆண்டு காலத்தில் 1662 கடைகள் இப்பொழுது புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய கடைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். குறிப்பாக நீங்கள் உறுப்பினர் சொல்கிறீங்க 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தோட இந்த அளவுக்கு செய்யலை. நாங்கள் பண்ணது 2005 கடைகளுக்கு தான் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் செஞ்சுருக்காங்க. ஆகவே அப்படியெல்லாம் அந்த நிலையில் இல்லாமல் வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கடைகள் உங்களுடைய முயற்சியோடு வெகு விரைவில் கட்டித்தரப்படும் என்று உங்களுக்கு உறுதிப்படுகிறேன். விநாயகன் 280 மாண்புமிகு உறுப்பினர் ஆமு முனிரத்னம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள்.